என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்தனேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு பகுதியாய் நாம் கவனித்து வருகிறோம். பரிமள தைலங்கள் என்றால் என்ன என்று பார்த்தோம். உமது பரிமள தைலங்கள் என்றால் என்ன என்பதை நாம் கவனித்தோம். உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், ஊற்றுண்ட பரிமள தைலம் என்றால் என்ன என்பதை நாம் கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். இன்றைக்கு கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள், ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். இந்த கன்னியர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் யார் என்பதை தான் இன்றைக்கு நமக்கு நேரம் அனுமதிக்கு மட்டுமாய் ஒரு சுருக்கமாய் நாம் கவனிக்க போகிறோம். அநேகர் சொல்லுகிறார்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், வேதத்தை விரிவாக்கம் செய்கிறவர்கள், வேதத்தை பற்றினதான அநேக பாடங்களை படிப்பிக்கிறவர்கள் சொல்லுகிறவர்கள், இந்த கன்னியர்கள் யார் என்று சொன்னால் பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லது சபையார் என்று சொல்லி அதற்கு அநேக விதமான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இந்த விளக்கங்கள் எல்லாம் ஏற்றவைகளாய் இருக்கும் என்று சொன்னாலும் இது சரியாய் அதைத்தான் நமக்கு குறிக்கிறது என்பதை கூட நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து தான் அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய, நேரடியாக இந்த கன்னியர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் சபையாரை குறிக்கிறது, அது பரிசுத்தவான்களை குறிக்கிறது என்று நேரடியாய் நாம் சொல்ல முடியாது. கவனிங்க, இந்த பகுதியிலே கன்னியர்கள் என்று சொல்லப்படுகிறது. கன்னியர்கள் என்று சொன்னால் யார் இந்த கன்னியர்கள்? நீங்கள் வேதத்தை சற்று ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், வேதத்தில் ஒரு 3 பிரிவுகளான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. 3 பிரிவுகளாய் உபயோகப்படுத்தப்படுகிறது. இங்கே சொல்லியிருக்கிற வார்த்தை கன்னியர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு இடத்துல வேதத்தில் கன்னிகைகள் என்ற ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. கன்னிகைகள். இன்னொரு இடத்துல கன்னிகை என்று சொல்லப்படுகிறது. நான் திரும்ப சொல்லுகிறேன், கன்னியர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு, கன்னிகைகள் என்ற ஒரு வார்த்தை உண்டு, கன்னிகை என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு. நமக்கு நன்றாய் தெரியும், கன்னிகை என்று சொன்னால் அது மணவாட்டியை தான் நேரடியாய் குறிக்கிறது. நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது இந்த சபையை தேவ சமூகத்திற்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் நிறுத்துவதற்கு அவர் சொல்லுகிற பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால் வாசிங்க. உங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எப்படி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால், கற்புள்ள கன்னிகையாக, கன்னிகைகளாக அப்படின்னு சொல்லலை, கன்னிகையாக உரிமையிலே தான் சொல்லுகிறார். முழு சபையை தான் சொல்லுகிறார். இந்த முழு சபையை சொன்னாலும் அதை ஒருமையிலே சொல்ல, கன்னிகை என்கின்ற ஒரு வார்த்தை, மணவாட்டி என்று சொல்லப்படுவதும் கன்னிகை என்று சொல்லப்படுவதும் உங்களுக்கு ஒருமை இல்லை. மணவாட்டிகள் அப்படின்ற வார்த்தை கிடையாது, மணவாட்டி அப்படின்ற வார்த்தை தான் இருக்கு. கன்னிகைகள்ன்றது வேற, கன்னி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் சொல்லுகிறார், கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு
ஒப்பு கொடுக்கும்படி நியமித்தபடியினால். அப்படி என்று சொன்னால் ஒரே புருஷனுக்கு ஒரே மனைவியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கன்னிகை அப்படின்ற ஒரு வார்த்தை இதில் வருகிறது. இப்போ கன்னிகைக்கு அடுத்தது கன்னியர்கள் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? கன்னியர்களை குறித்து நாம் வாசிப்போமே. நீங்கள் சங்கீதம் 45 சங்கீதம் 14வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கன்னிகைகள் என்றால் யார்? கன்னிகைகளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? கன்னிகை அப்படின்னு சொன்னா மணவாட்டி. அப்படியானால் இந்த கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிற இவர்கள் யார்? யார் இந்த கன்னிகைகள் என்று சொன்னால், அந்த 45 சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள். திரும்ப வாசிங்க, திரும்ப வாசிங்க, முதல்ல இருந்து வாசிங்க. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அழைத்து கொண்டு வரப்படுவாள். யார் அழைத்து கொண்டு வரப்படுவாள் என்று சொன்னால், மணவாட்டி அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள். அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள். அப்போ மணவாட்டி சபைக்கு சில தோழர்கள் தோழிகள் அப்படின்னு கூட உண்டு. நீங்க இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை வாசிப்பீர்களானா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இங்கே எப்படி தோழிகளாகிய கன்னிகைகள் என்று சொல்லப்படுகிறதோ, அந்த இடத்துல தோழர்கள் அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் உபயோகப்படுத்துறார். வாசிங்க. அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார். மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார். நீங்க அந்த பகுதியை வாசிங்கள. மணவாளனுடைய தோழர். இயேசு கிறிஸ்து இங்க எதை பற்றி பேசுறாருன்னு சொன்னா, அங்க இருக்கவங்க வந்து கேட்கறாங்க, உங்களுடைய சீஷர்கள் வந்து உபவாசிக்கலையா? யோவானுடைய சீஷர்கள்லாம் உபவாசிக்கிறார்களே, உம்முடைய சீஷர் உபவாசிக்கவில்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், மணவாளனுடைய தோழர்கள்லாம் துயரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா மணவாளன் கூடவே இருக்கிறாரு. ஆகையினால மணவாளனுடைய தோழர் துயரப்பட வேண்டாம். நீங்க பாருங்க, மணவாளனுடைய தோழர் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். இவங்க எப்படி வராங்க? இந்த தோழர் என்றால் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? நான் அதை உங்களுக்கு பின்பாக நான் சொல்லுகிறேன். மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கன்னியர்கள். இவர்கள் யார்? இவர்களை பற்றி வேதத்தில் எப்படி சொல்லப்படுகிறது? முதலாவது கன்னிகை என்கின்ற மணவாட்டி, அவளோடு கூட வருகின்ற கன்னிகைகள் என்ற தோழிகள். அதற்கு பின்பு வருகிற அடுத்த ஸ்டெப்பு தான் கன்னியர்கள். பொதுவாய் எல்லாரையும் ஜென்ரலாய் சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த பகுதியை வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர்கள்லாம் உலகத்தில் இருக்கிறவர்கள் அல்லது உலகத்தை அப்படிலாம் கிடையாது. இவர்களும் அந்த கன்னிகை அப்படின்ற அந்த ஏரியாவுக்குள்ளே வரவங்க. இப்படி நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டவருக்குரியவர்களாய் தங்களை காத்து வாழுகிற வாழ்க்கை உடையவர்கள் கன்னிகை. எல்லாருமே கன்னியர் தான். ஆனால் இதற்குள்ளே பிரிவுகள் வருகிறது. இதற்குள்ளே நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமைகளில் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அவர் விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓமைகள் ஆண்டவர் சொல்றாரு, விதைகள் எல்லாமே பலன் கொடுக்கல. சிலர் 30 சிலர் 60 சிலது 100 பலன் கொடுத்தது. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த 30, 60, 100 அப்படின்ற ஒரு பலனை நீங்க எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, குவாலிட்டியை வச்சு எடுப்போம். குவாலிட்டியை பத்தி பேசுறாரு ஆண்டவர். ஒரு 30% குவாலிட்டி நல்லா இருக்கிற ஒரு விசுவாசி, 60% குவாலிட்டி உள்ள விசுவாசிங்க, 100% குவாலிட்டி உள்ள விசுவாசிகள். அப்படின்னா பாருங்க, இதையே நீங்க இந்த இடத்துல கூட எடுத்துக்கலாம். கன்னிகை என்று சொன்னால் 100%, கன்னிகைகள் என்று சொன்னால் 60%, கன்னியர்கள்னு சொன்னால் 30%. ஆனால் எல்லாமே உள்ள இருக்கிற ஒரே தோட்டத்தில். பரலோகத்தில் அந்த மாதிரி பிரிவு இருக்குமா? பரலோகத்தில் பிரிவுகள்லாம் வருமா? எல்லாரும் ஒரே மாதிரி ஆண்டவர் மாதிரி தானே இருப்போம். எல்லாரும் ஆண்டவரை போல இருக்கிற ஒரே ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரே பரலோகத்துக்குள்ளே போகும் பொழுது பரலோகத்தில் இந்த பிரிவுகள் எல்லாம் இருக்குமா இல்லையா என்பதை நான் முடியும் பொழுது நான் இறுதியிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆக ஒரு 3 பகுதிகளாய் உங்களுக்கு சொல்லப்படுகின்ற கன்னியர்கள், கன்னிகைகள், கன்னிகை என்ற ஒரு வார்த்தை இந்த இடத்துல வருகிறது.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படியானால் இவர்களுக்குள்ளே சில பிரிவுகள் இருக்குமா? சபைகளுக்குள்ளே வருகிறதை போல, சபைக்குள்ளே இருக்கிறதை போல, ஒரு தேவ சமூகத்திலே பரலோகத்திலே நாம் போகிறோம் என்று சொன்னால் அவருடைய மணவாட்டி என்கின்ற ஒரு பகுதி, மணவாட்டியினுடைய தோழிகள் என்ற ஒரு பகுதி, அதற்கு பின்பு கன்னியர்கள் என்கின்ற ஒரு பகுதி, இப்படி பகுதி பகுதியாய் இருப்பதை நாம் எப்படி விளங்கி கொள்ள முடியும்? நான் விளங்கி கொள்வதற்காக உங்களுக்கு அந்த ஸ்டெப்பை நான் ஒவ்வொன்றாய் நான் சொல்லுகிறேன். நீங்கள் கன்னியர்கள் என்று சொல்லி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த வசனத்தை நீங்கள் திரும்பவும் வாசித்தீங்கன்னா அந்த வசனம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். சரிங்களா? மணவாட்டி எப்படி சொல்றான்னா, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஏன் ஆகையால்ன்ற வார்த்தை வருதுன்னு சொன்னா, இதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. உம்முடைய நாமம் இருக்கிற மற்ற தைலங்களை பார்க்கிலும், பரிமளங்களை பார்க்கிலும், இந்த பரிமள தைல வாசனை என்று சொல்லுகிறது எல்லாவற்றை பார்க்கிலும் உம்முடைய நாமம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒரு ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது, மென்மையுள்ளதா இருக்கிறது. அப்படி வைத்துக் கொள்ளுங்களேன். இது மேன்மையுள்ளதா இருக்கிறதினாலே கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நீங்க வேதத்தை நன்றாய் கொஞ்சம் தியானிப்போம் என்று சொன்னால், ஆண்டவரை நேசிக்கிறவருடைய நேசத்துல ஒரு 3 குரூப்பா பிரிக்கலாம். இந்த வசனத்தின்படியாய் சொல்லுகிறேன். ஆகையால் அப்படின்னா ஆண்டவரை நேசிக்கிறவர்களை கன்னியர்களுடைய நேசம் ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு, கன்னிகைகளுடைய நேசத்தினுடைய ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு, கன்னிகை மணவாட்டியினுடைய நேசத்தினுடைய ஸ்டாண்டர்ட் வேற. இதை தான் இந்த மணவாட்டி ரொம்ப அழகா சொல்றா. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். அப்படின்னா நான் உம்மை நேசிக்கிற நேசம்ன்றது டிஃப்ரெண்ட். உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறபடியினால், உம்முடைய நாமத்திற்கு ஒரு மகிமை, ஒரு மேன்மை எல்லாம் இருக்கிறபடியினாலே இதை பார்த்து சிலர் உம்மை நேசிக்கிறார்கள். சரிங்களா? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் வச்சுக்கோங்களேன். சின்ன சபையா நம்ம சபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சபையா இருக்கு, கொஞ்சம் பேர் வராங்க, கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறாங்க, சந்தோஷமா போறாங்க. மற்றவர்களுக்கு இது ஒரு சின்ன சபை அப்படின்ற மாதிரி தெரியும். நீங்கள் இதே சபை ஒரு காலத்தில் ஒரு 1000 பேர் மொத்தமாக அந்த உட்கார்றதா இருந்ததுன்னா, அந்த 1000 பேரோட ஒரு 200 பேர் அதிகமாக உள்ள நுழைஞ்சிருவாங்க. ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு நாங்கள் ஒரு பெரிய சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் கிடைக்கிது பாருங்க. அந்த ஸ்டாண்டர்டுக்காக சபைக்குள்ளே வரவங்க சிலர் இருக்காங்க. சரிங்களா? ரெண்டாவது, சபையினுடைய ஒழுங்குகள், சபையினுடைய காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இது கொஞ்சம் நமக்கு டைம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, அல்லது நமக்கு பாட்டு நல்லா பாடுறாங்க, இல்லை கொஞ்சம் ஆராதனை நல்லா இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா, எல்லாமே நல்லா அழகாக ஒழுங்காக செய்கிறாங்க அப்படின்ற ஒழுங்குக்காக ஒரு கூட்டம் வந்து உட்காரோம். இதையும் தாண்டி சொல்லுகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் எதையுமே பார்க்காம ஆண்டவரை பார்க்கறதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். இதுதான் இந்த 3 பிரிவுகளாக இங்கே சொல்ல. கன்னியர்கள்னு சொன்னால் ஏதோ ஒன்றை வைத்து தான் உள்ளே வருவார்கள். கன்னிகைகள் என்று சொன்னால் உள்ளே இருக்கிற சில காரியங்கள் பிரமிக்கத்தக்கதாக இருப்பதினாலே இருப்பார்கள். ஆனால் கன்னிகை என்ற ஒரு மணவாட்டி ஆராதனை, அழகு, சபை, ஒழுங்கு, பெருசு சின்னது அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை அடைவதற்கு எனக்கு வழி கிடைக்குமா, அதுதான் கன்னிகை வந்து உட்காருது. இந்த பிரிவுகளை தான் இங்கே சொல்லப்படுகிறது. நான் இதை வேதத்தின்படி நான் சொல்லுகிறேனே. இந்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற உம்முடைய நாமத்தினுடைய மேன்மை அல்லது உம்முடைய நாமத்தினுடைய மகத்துவம் அப்படின்னு வைத்துக் கொள்வோமே. உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறது ஆகையினால், அப்படின்னா அந்த நாமத்துல ஏதோ ஒன்று இருக்கிறது, ஆகையினால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று சொல்லப்படுகிற சில இடங்கள் உண்டு. நீங்கள் எத்ரோவை எடுத்துக்கொள்ளுங்களேன். எத்ரோ ஒரு மீதியான் தேசத்து ஆசாரியன். மீதியான் தேசத்து தெய்வங்களை வணங்குகின்ற, அந்த வழிபடுகிற அவர்களுக்கு ஆசாரியான இருக்கிறவர். ஒரு நாளிலே யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் நீங்கள் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே எத்ரோ மோசையை சந்திக்கும்படியாய் வருகிறார். அப்படி சந்திக்கும்படியாய் அவர் வரும் பொழுது, அந்த வருகையிலே நீங்க பார்க்கும் பொழுது
ஆண்டவர் செய்த மகத்துவமான காரியங்களை எல்லாவற்றையும் பற்றி மோசே வந்து எத்ரோவினிடத்திலே சொல்லுகிறார். அப்ப எத்ரோ சொல்றாரு, பூமியில் உள்ள எல்லா தேவர்களை பார்க்கிலும் கர்த்தர் தேவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னா, இந்த தேவனை நான் பின்பற்ற விரும்புகிறேன். இந்த தேவனுடைய மகத்துவத்தை, அவருடைய மகத்துவத்தினுடைய உன்னதத்தை நான் கேள்விப்படும் பொழுது, இவர்தான் பூமியிலே எல்லாவற்றிற்கும் தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். நீங்க விசுவாசிகளை கூட சில நேரங்களில் பாருங்களேன், நம்முடைய ஆண்டவர் வந்து இந்த அற்புதம் செய்கிறாரு, அடையாளம் செய்கிறாரு, உடனே தீர்க்க தரிசனம் பெயர் சொல்லி கூப்பிடுறாரு. இதுக்காகவே ஒரு கூட்டம் சபைக்கு வருவாங்க. இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்களா, அல்லது இன்னைக்கு வேற ஏதாவது அற்புத அடையாளம் நடக்குமா அப்படின்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு. ஒரு காலங்களிலே இந்த கூட்டங்களுக்கெல்லாம் போகிற கூட்டங்களில் பாதி பேர் எதுக்கு போவாங்கன்னு சொன்னா, இந்த பெயர் சொல்லி கூப்பிடுவாராமே, அதற்காகவே போவோம் அப்படின்னு சொல்லி போவாங்க. பெயர் சொல்லி கூப்பிடுகிறது வேதத்துல இருக்கா இல்லையா? இருக்கு. எங்க இருக்கு? அப்படி நடந்து வந்து அந்த மரத்தின் கீழே நின்று சகைவே அப்படின்னு கூப்பிட்டாரு பாருங்க. இருக்கு வேதத்துல, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் பெயர் சொல்லி கூப்பிடுறதுக்கும் இன்னைக்கு பெயர் சொல்லி கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கரெக்டா அந்த மரத்துக்கிட்ட போய் மரத்து மேல நின்று அவனை பார்த்து சொன்னாரு சகைவேன்னு. ஆனா இன்னைக்கு வந்து அருமையான சகோதரி எப்சிபா அப்படின்னா போதும், எத்தனை எப்சிபானே தெரியாது. நான் சிலதெல்லாம் கேள்விப்படுறேன், வேத பாடன்றதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சொல்கிறேனே. இப்போ இந்த தூத்துக்குடி மாவட்டம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னால், இந்த ஜப குறிப்புகள்னு வரும் தெரியுங்களா? அந்த ஜப குறிப்புகளை வச்சு தான் பேர் சொல்லுவாங்க, பெயரையும் சொல்லுவாங்க, அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற வியாதியும் சொல்கிறாங்க. இப்படியும் சிலர் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஆதி காலங்களில் கேள்விப்பட்டு பெயர் அழைப்பதுன்றதுலாம் வந்து அது வித்தியாசம். நான் பெயரை அழைப்பதை குறையா சொல்லலை, ஆனால் இன்னைக்கு இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படிதான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கு. ஆனால் இருக்குது, வேதத்தில் இருக்கு, அப்படி நடந்தது. ஒரு முறை மெரினா பீச்சில் ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் பொழுது, அப்போது டிஜிஎஸ் தினகரன் அவங்க செய்தி கொடுத்தது. அப்போ கடைசியில் அவங்க பெயரை சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிடும் பொழுது ஒருத்தருடைய பெயரை சொல்லி, அவர் இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாரு, இங்கேருந்து நீங்கள் வரீங்க, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு குறிப்பாக உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய பிரச்சனையை சொல்லி கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை கொடுக்குறார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் நேராக ஸ்டேஜுக்கு வந்துட்டார். ஸ்டேஜுக்கு வந்துட்டு கடைசியாக வந்து அவர் ஒரு சாட்சியாக சொல்லும் பொழுது, எனக்கு இவர் யாருன்னே தெரியாதுட்டார். யாருன்னே தெரியாது, நான் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போனதே கிடையாது, நான் என்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனை நிமித்தமாக மறித்து போகலான்னு சொல்லி நான் இந்த இடத்துக்கு வந்தேன், கூட்டம் நடந்துட்டு இருந்தனால உட்காந்தேன். ஆனால் என்னையை வந்து பெயரை சொல்லி இந்த ட்ரெஸ் இதுன்னு சொல்லும் பொழுது எனக்கே தெரியுது ஆண்டவர் தான் உண்மையானவர் அப்படின்னு அன்றைக்கு அவர் வந்து ஒரு சாட்சி. இதெல்லாம் வந்து இருந்தது, முந்தின காலங்களில் இருந்தது. அதெல்லாம் நாங்கள் எங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். நீங்கள் இப்போ பார்க்குறதுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி யாராவது பெயரை சொல்லி கூப்பிடுறாங்களான்னு சொல்லி எங்கேயும் போயிடாதீங்க. எந்த பெயர் சொல்லுதலையும் சரி உடனே ஏற்றுக்கொள்வதற்கு இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் பேசணுன்னா பேசுவார், அவர் பேசுகிறதையும் குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் குறையாக இருக்கிற காரியங்களை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லதையும் கெட்டதாக மாற்றிடக்கூடாது. அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருப்போம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோமே. அவருடைய நாமத்தினுடைய மகத்துவத்தை கேள்விப்பட்டவர்கள் அவரிடத்துல வந்தார்கள். நீங்கள் ஆண்டவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு சில வசனங்களை சொல்கிறேன். யோசுவா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ராகாப்பை குறித்து வாசிக்கிறோம். ராகாப் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அவள் கேள்விப்பட்ட பின்பு, இன்றைக்கு காலையில் கூட தியானித்தோம், பூமியில் உள்ள எல்லா தேவர்களை பார்க்கிறோம் உங்களுடைய தேவன் தான் உண்மையுள்ள தேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். இதே மாதிரி நீங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே வாசிப்பீர்களானால், தாவீது அதே வார்த்தையை சொல்லுகிறார். தேவனே எல்லாவற்றிலும் பெரியவர் என்று தாவீது சொல்லுகிறார். நீங்கள் 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சாலமோன் சொல்லுகிறார், பெரிய தேவனுக்கு நான் ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவனுடைய ஒரு மகத்துவத்தை பற்றி அவர் பேசுகிறார். நீங்கள் எரேமியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால்,
தேவன் பெரியவர், எவ்வளவு பெரியவர் என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆக ஆண்டவருடைய மகத்துவத்தின் நிமித்தம் அவரை பின்பற்றுகிறவர்கள் என்று சொல்லப்படுகின்ற சில அடையாளங்கள், நான் இந்த இடம்லாம் எதற்கு சொன்னேன்னா, கர்த்தர் பெரியவர் 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 என்று சொல்லப்படுகிற இடங்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். ஆக அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மேன்மையை, அவருடைய உன்னதத்தை எந்த இடத்துல பறைசாற்றப்படுகிறதோ அதை பின்பற்றும்படியாய் ஒரு ஆரம்ப நிலைப்பாடுன்னு கூட சொல்லலாம். தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஆரம்ப நிலைப்பாட்டிலிருந்து கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு ஆரம்பம் அது. நீங்கள் ராகாப்பா இருந்தாலும் சரி, அல்லது நான் சொல்லப்பட்ட இத்தனை நபர்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் தேவனை அறிந்து கொள்ள, சரியாய் அறிந்து அதை புரிந்து இன்னும் அவருக்குள்ளே செல்வதற்கு முன்பாக ஆரம்பத்திலே அவரை கண்டு கொண்டதை சொல்லுகிறார்கள், கர்த்தர் பெரியவர். இதுதான் கன்னியர்களுடைய ஒரு அனுபவம், கன்னிகைகளுடைய ஒரு அனுபவம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தையும் நீங்கள் 40வது வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், 39, 40 வசனங்கள் வாசிங்க. விசுவாசத்தின் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இவர்கள் எல்லாரும் என்று சொல்லப்படுகிற இவர்கள் என்றால் யார் அப்படின்னா, ஆபேல்ல இருந்து உங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுடைய எல்லாருடைய பேர்களும் அதுல வரும். விசுவாசத்திலே வெற்றி பெற்றவர்கள் அல்லது விசுவாசத்தை நிமித்தமாய் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற எல்லாருடைய பேர். இவர்கள் எல்லாரும் வாசிங்க. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்க அடையலையா? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் அடைஞ்சாங்களா, அடையலையோ? கொஞ்சம் யோசிக்கணும். ஏதோ வசனத்தை வாசிட்டு நானும் உங்களுக்கு வசனத்தை சொல்லிட்டு போகிறதில்ல. சில வசனங்களை வாசிக்கும்போது அந்த வசனமே என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு புரியும். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். நான் கேட்குறேன், ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடைந்தாரா இல்லையா? அவருக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது? சொல்லுங்க, என்ன கொடுக்கப்பட்டது? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அதான வாக்குத்தத்தம். இப்ப இந்த வாக்குத்தத்தத்தை அவர் அடைந்தாரா இல்லையா? அடைந்தார். ஆனா வேதம் சொல்லுகிறது அடையாமற் போனார்கள். அப்படின்னா வேதம் சொல்லுகிற வாக்குத்தத்தம் வேற, நம்ம கவனிக்கிற வாக்குத்தத்தம்ன்றது வேற. வேதம் சொல்லுகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவை கண்டடைவது தான் நம்முடைய வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அடைவதே, கொடுப்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அப்போ நித்திய ஜீவனை அடைவதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது ஒவ்வொரு விதத்திலையும் அழைக்கிறார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்? நான் உன்னை பெருமைப்படுத்தி, உன் பெயரை பெருமைப்படுத்தி, நான் உன்னை ஆசீர்வதித்து, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நிறைய சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதித்து அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆசீர்வாதமாக சொன்னார். அதே இடத்துக்கு ஆபிரகாமும் போய் சேர்ந்தார். ஆனால் இதே 11ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்திருந்தோம், கூடாரத்திலே அவர் வாசம் பண்ணினார். ஏன் கூடாரத்தில் வாசம் பண்ணினார் என்று சொன்னால், தேவன் இதை போல ஒரு நகரத்தை வைத்து அதிலே தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்படி வாசம் பண்ணுகிற தேவனுடைய நகரத்தை நாடும்படியாய் விரும்பினதினாலே இந்த பூலோகத்திலே அவர் கூடாரங்களிலே குடியிருந்தார். அப்படின்னா ஆண்டவர் அழைக்கும் பொழுது, ஆண்டவர் அவரை அழைத்து கூப்பிடும் பொழுது ஒரு மேன்மையான அல்லது ஒரு பெரிய காரியத்தை தன்னுடைய சித்தத்தை வைத்து அழைக்கிறார். அப்படி அழைக்கும் பொழுது உடனே சொன்னா புரியாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு சிறிய காரியத்தை நமக்கு கொடுத்து அதை வாக்குத்தத்தமாய் நம்மை காண்பித்து, இந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது, இந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி புறப்பட்டு வரும்பொழுது தேவனை அறிய 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 அவர் இந்த பூலோகத்திலே சொன்ன ஒரு தேசம் பெரிய விஷயமா தெரியல. ஆண்டவர் அவருடைய தேசத்துக்கு அழைக்கிறதுக்காக தான் இந்த பூலோகத்தில் எனக்கு ஒரு தேசம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்பதை ஆபிரகாம் விளங்கி கொண்டார். விளங்கி கொண்டவர் இந்த பூலோகத்தினுடைய வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மையை பெற்றுக்கொண்டார். ஆனால்
பரலோக ஒரு வாக்குத்தத்தம் அவர் கொடுக்கப்பட்டது எதிர் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை அடைய வேண்டும் என்று. ஆனால் அவர்கள் இந்த பூமியிலே வசிக்கிற வரையிலும் அவர்கள் அதை அடையாமற் போனார்கள். இப்போ வாசிங்க திரும்ப. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அந்த விசுவாசத்திற்கு உரிய ஒரு வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக குறித்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா அவர்கள் வாக்குத்தத்தம் அடையல. அந்த வாக்குத்தத்தத்தை அவர்களை அடையாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது. ஆனால் அவர்கள் அடையாத ஒரு விசேஷத்தை தேவன் நீங்களும் நானும் அடையும்படிக்கு நமக்கு அந்த விசேஷத்தை கொடுத்திருக்கிறாரா. என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா இங்கதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் ஆண்டவர் பரலோகம் கொடுத்திருக்காரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்ல இருந்து நம்மை வரைக்கும், நமக்கு அடுத்து இனிமேல் காலங்கள் இருந்தால் காலங்கள் வரை எல்லாருக்கும் பரலோகத்தில் இடம் இருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்து சபைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய சபைக்கு மணவாட்டி என்கின்ற அந்தஸ்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய சபைக்கு மணவாளனுடைய தோழர்கள் என்ற அந்தஸ்தை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாசிக்கிற பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் தொடங்கி யோவான் ஸ்நானன் வரையிலுமாக ஒரு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார். யோவான் ஸ்நானன் வரையிலுமாக அவர்கள் எல்லாரும் மணவாளனுடைய தோழர்கள். அவர்களை பார்க்கிலும் விசேஷமான ஒன்றை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என்னன்னா, அவர்கள் தோழர்கள். ஆண்டவர் பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஆனால் தோழர்கள் நம்ம மணவாட்டி ஆண்டவர் பக்கத்தில் தான் நம்ம இருப்போம். அவங்களும் தோழர்னா எவ்வளோ தூரம் இருப்பாங்க? இந்த கல்யாணத்திலும் தோழர்னா எவ்வளோ தூரம் இருப்பாங்க சொல்லுங்க. நான் சில கல்யாணங்களில் பார்த்துருக்குறேன். இந்த மணவாளன் பக்கத்துலேயே ஒரு தோழர் இருப்பார். இந்த மணவாட்டி பக்கத்துலேயே சேரை போட்டு, நான் சர்ச்சில் சில இடங்களில் கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்துருக்கேன். நம்ம சபையில் அந்த பழக்கம் கிடையாது. இந்த தோழர் அந்த மாதிரிலாம் நம்ம எதையும் நம்ம முக்கியப்படுத்துறது கிடையாது. தகப்பன்மார் மகளை கொண்டு அந்த மணவாட்டியினுடைய சீட்டில் உட்கார வைக்கிறது, அவ்வளோ தூரம் கொண்டு வருவாங்க. இது ஒரு ஒழுங்காக நம்ம செய்துட்ருக்கோமே ஒழிய தோழர்களுக்கெல்லாம். ஆனால் சில இடங்கள்ல அதை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம இந்த வசனத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்குறதுனால கொஞ்சம் அதையும் சேர்த்து பார்ப்போமே. தோழர்கள்லாம் எங்கே உட்காருவாங்கன்னா மணவாளன் பக்கத்தில் தான் இருப்பாங்க. தோழர்னா அப்படி தானே உட்காருவாங்க. மணவாளன் பக்கத்தில் தான் இருப்பாங்க. இந்த பக்கத்தில் தோழர் இருப்பார், இந்த பக்கத்தில் யாருப்பா? மணவாட்டி இருப்பாங்க. இப்போ மணவாளன் உட்கார்ந்துட்டு இருக்கார் இயேசு கிறிஸ்துனா, இப்படி வச்சுக்கோங்க. மணவாளன் பக்கத்தில் இந்த பக்கம் தோழர், இந்த பக்கம் மணவாட்டி. ஆனால் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருந்தாலும் யாருக்கு அதிக மேன்மை தெரியுங்களா? மணவாட்டிக்கு தான் மேன்மை. இப்போ இந்த மணவாட்டி எடுத்துருவோம் கல்யாணத்துல இருந்து, சரிங்களா? மணவாட்டி மாத்திரம் அந்த சேரை தூக்கிடுவோம். மணவாளன் உட்காந்துருக்காரு, தோழர் உட்காந்துருக்கிறார். அவருக்கு மணவாளனும் பேர் கிடையாது, மணவாளனோட தோழன்ற பேரும் கிடையாது. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி தானே? அப்போ ஆண்டவர் பாருங்க, மணவாட்டியாகிய சபைக்கு ஒரு மேன்மை கொடுக்குறாரு. நம்மை அல்லாமல் அவர்களுக்கு அந்த பூரணம் கிடைக்காதான். அப்படின்னா மணவாட்டி என்கின்ற இந்த அந்தஸ்து, இந்த 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 அழைப்பு நிற்காம, பரலோகத்தில் நிற்காம இவர்கள் எல்லாருக்கும் பூரணம் என்பது கிடையாது. மணவாட்டி நின்ன பிறகுதான் மணவாளனுடைய தோழன். இதுதான் அங்க சொல்லப்படுகிறது. அவர்களை பார்க்கிலும் மேன்மையான விசேஷத்தை, நன்மையான ஒன்றை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த வசனத்துடைய அர்த்தம் அதுதான். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோமே. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கன்னிகைகள் தோழர்கள், தோழர்களாய் அழைக்கப்பட்டவர்கள். இதற்கு அடுத்தது சொல்லப்படுகிற கன்னிகை நியமிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருக்காக நியமிக்கப்பட்டவர்கள். கவனிங்க. இதை இப்படி கூட நான் உங்களுக்கு சொல்லலாம், வேதம் நமக்கு காண்பிக்கிறபடியினால். நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசித்தீங்கன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்லி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை பற்றினதான ஒரு வசனம், சம்பவம் வேதத்தில் சொல்லப்படுகிறது. என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க.
19ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம். இதுல நீங்க வாசித்தீங்கன்னா 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. 7வது வசனம் வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் அப்படின்னு சொன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அந்த கல்யாணத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனைவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கல்யாணத்துக்கு வர்றதுக்காக ஆயத்தம் பண்ணப்படுறார். நீங்கள் அதே 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நான் உங்களுக்கு 2 கேரக்டர் சொல்றீங்க, கவனிங்களேன். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இப்போ இந்த கல்யாணத்தில் 2 குரூப் வராங்க. ஒரு குரூப் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் என்னன்னு சொன்னால் மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனைவி. ஆயத்தம் பண்ணப்பட்ட, இப்படி சொல்லலாமே, மணவாளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் மணவாட்டி. இதே கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அழைக்கப்பட்டவர்கள், நான் இப்படி சொல்கிறேன், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்காக அலங்கரிக்கப்பட்டவர்கள்னு சொல்லி, இன்னொரு பகுதியில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்களுக்கு மேன்மை என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. இந்த வசனத்திலே சொல்லப்படுது. எதுக்காக அவங்க அழைக்கப்பட்டாங்க? விருந்துக்கு. இந்த கெட்ட குமாரன் இருக்கான் தெரியுங்களா? கெட்ட குமாரன் வாசிக்கணும் பாருங்க. இவர் போய் தகப்பனை விட்டு தூரம் போய் எல்லாத்தையும் சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு இவர் யோசிக்கிறார். எப்போ யோசிக்கிறாரு சொல்லுங்க? எப்போ யோசிக்கிறாரு? சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நேரத்தில் யோசிக்கிறார். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, இப்போ என்ன பண்ணுறது? உடனே அவங்க அப்பாவை யோசிக்கிறார். நான் போய் என்னோட தகப்பன் இடத்துல கேட்பேன், என்னோட தகப்பன் எப்படியாகிலும் என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார், எனக்கு இந்த பிரச்சனை வராது அப்படின்னு மென்மையாக அழகாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் யோசிக்கிறது தெரியுமா? என் தகப்பனுடைய வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரர்கள் எல்லாருக்கும் பூர்த்தியான சாப்பாடு உண்டு. அவன் சோறு தான் அவன் புத்தியா இருக்கு. இந்த சாப்பாட்டை நினைச்சு சாப்பாட்டுக்காகவே தகப்பன் இடத்துல திரும்பி வராரு. தகப்பன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவன் எந்த விருந்தை எதிர்பார்த்தானோ அந்த விருந்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவ்வளவுதான். சொத்தை கொடுத்தாருன்னு பைபிள்ல இல்லை. அதுக்கப்புறம் மூத்த மகனிடத்துல சொல்லுகிறார், என்னுடையவைகள் எல்லாம். ஆனா அந்த வார்த்தையை இளைய மகனுக்கு சொல்லல. நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனை பின்பற்றுகிறவர்களும் எல்லாரும் பரலோகத்துக்கு போகலாம், எல்லாரும் போகலாம். ஆனா பரலோகத்தில் போய் நிற்கும் பொழுது நீங்க பூலோகத்துல சோறு வேணும், சோறு வேணும், சோறு வேணும், சோறு வேணும்னு கேட்டீங்கன்னா, பரலோகத்துக்கு அப்படி உள்ள நுழைஞ்ச உடனே வாங்க 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 தம்பி பிளசன், வாங்க தம்பி, வாங்க வாங்க இஸ்ரேல், ஸ்டெஃபான், வாங்க வாங்க எல்லாரும் இந்த சைடில் தான் விருந்து ஆலை. இல்லை நாங்கள் மணவாள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பரலோகத்துக்கு வந்தது என்னது? பொங்க போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு சாப்பிட்டே சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே இருந்துக்கணும் போங்க. ஆனால் ஆட்டுக்குட்டி ஆனவருடைய கல்யாணத்திற்கு அலங்கரிக்கப்பட்டவளாய் ஒருவள் வருகிறாள். அதுதாங்க மேன்மை, அதுதான் மேன்மை. ஆனால் நீங்கள் வேதத்தின்படியாய் நான் சொல்கிறேன், அலங்கரிக்கப்பட்டு மணவாட்டியாய் வருகிறவர்களுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு. விருந்துக்கு வரவங்களுக்கு கல்யாண வஸ்திரம் இருந்தால் போதும், கல்யாண வஸ்திரம் இருந்தால் போதும். எங்கள் ஐயா சாம்சுந்தர் ஐயா அடிக்கடியாய் இந்த பரலோகத்தை பற்றின காரியங்கள்லாம் பேசும் பொழுது அடிக்கடியாய் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுவார். என்னென்னா, பரலோகத்தில் ஒரு பெரிய அதிசயம் இருக்குமா. என்ன அதிசயம் அப்படின்னு சொன்னால், நம்ம யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் பரலோகத்தில் இருப்பாங்க. யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு வர மாதிரி இந்த பூலோகத்தில் அப்படி தங்களை மேன்மையாக காண்பித்துக் கொள்ளுகிறார்களோ அவங்களாம் பரலோகத்தில் இருக்க மாட்டாங்க. அவர் சொன்னார், அந்த அதிசயம் பரலோகத்தில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அதிசயத்தை. அதே போல பரலோகத்தில் ஒரு அதிர்ச்சி இருக்குதான். பரலோகத்தில்
என்ன அதிர்ச்சி அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு பாஸ்டராக நான் முன்னால் நின்று பிரசங்கம் பண்ணுறேன். நீங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டு நீங்கள் பரிசுத்தமாகறீங்க, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்றீங்க. இப்போ 2 பேரும் பரலோகம் போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, பிலிப் வாங்க, நீங்கள் ரொம்ப தூரம் நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போய் இந்த லாஸ்ட்டில் கொண்டு போய் உட்கார வைப்பாராம். நம்ம சபையில் இந்த சாதாரணமாக ஒன்றுமே இல்லாமல் சோத்திரம் வயசானவங்க வராங்க பாருங்க, தூங்காமல் சபையில் ஆண்டவருடைய சத்தம் ஒன்றுமே புரியாமல் இருந்தால் கூட தூங்காமல் கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அப்படி சொன்னால் நமக்கு புரியும். ரொம்ப எளிமையாக என்ன சபைக்கு அப்படின்னு நினச்சிக்க, அப்படி இருக்கவங்க அவங்கள ஆண்டவர் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு தேவதூதன் முன்னால் உட்கார வைப்பாராம். யார் இன்றைக்கு அருகில இருப்பதை போல இருக்கிறார்களோ அவர்கள்லாம் பரலோகத்தில் தூரம் இருப்பாங்களா ஆண்டவருக்கு. தூரத்தில் இருந்து ஆண்டவரை பார்க்கணும். யார் யாரெல்லாம் இன்னைக்கு தூரம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ அவங்கெல்லாம் பரலோகத்தில் கிட்ட இருப்பாங்க. அதிர்ச்சியா இருக்கும் நமக்கே. இன்னொரு வார்த்தை கூட சொல்லுவார், பரலோகத்தில் நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பரலோகம் இப்படிலாம் இருக்கும், ஆனால் இதை பார்க்கல மேன்மை உள்ளதா இருக்கும். இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை அந்த சேபா ராஜஸ்திரி சொல்லும்போது சொல்லுவான், எனக்கு நிறைய சொன்னாங்க உண்மை குறித்து, நான் அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு தான் வந்தேன். ஆனால் நான் வந்து பார்க்கும் பொழுது எனக்கு தெரியுது, அவர்கள் எனக்கு பாதியாகிலும் அதை பற்றி தெளிவாக சொல்லலை, ஒரு பாதி கூட தெளிவாக சொல்லலை. நான் கேட்டதை பார்க்கிலும் நான் எதிர்பார்த்ததை பார்க்கிலும், அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நானாவது வந்து ஒரு மாதம் தங்கி இருந்து கேட்டுட்டு போகிறேன், எனக்கே இவ்வளோ சந்தோஷம் இருக்குது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், உம்மோடு பந்தி இருக்கிறவர்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறார்கள். வேதத்தை வாசிக்கும் பொழுது யோசித்து பாருங்க, எங்கிருந்தோ வந்தவ சாலமோனை பார்த்து சொல்றா. இன்றைக்கு நான் சொல்ல, யார் யாரோ நம்முடைய ஆண்டவரை பார்த்து அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், பாக்கியம் உள்ளவர், அவரை பின்பற்றுவது எவ்வளவு பாக்கியம் என்று சொல்லி யார் யாரோ இன்றைக்கு உலகத்திலே ஆண்டவரை பார்க்கிறார்கள். ஆனால் சபைக்கு வருகிறவர்கள், ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கா இன்றைக்கு ஆண்டவருடைய மகத்துவம் தெரியாமலேயே போய்விடுகிறது. நான் சொல்லுகிறேன், பரலோகத்திற்கு போவது என்பது ஒரு அடிப்படை சத்தியம். நீங்களும் நானும் பரலோகம் அடைவது. ஆனால் இதையுள்ள ஒரு மேன்மையான ஒரு சத்தியம் இருக்கு. என்ன தெரியுங்களா? பரலோகத்தில் ஆண்டவரோடு இருக்கிறவர்கள், ஆண்டவரோடு இருக்கு. பரலோகத்துக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசம் ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, நான் விசுவாசிக்கிறேன் மரித்தாலும் பிழைப்பான். எப்படி ஆயிலும் ஆண்டவர் நம்மளை உதைச்சி ஒடுக்கி சீர்படுத்தி எப்படியாவது நம்மளை பரலோகம் கூடுன்னு போயிடுவார். விசுவாசிக்கிறீங்களா நீங்கள்? நான் அதை விசுவாசிக்கிறேன். என்கிட்ட குறை இருக்குது, குற்றங்கள் இருக்குது, சின்ன சின்ன காரியங்களை திருத்திக் கொள்ள வேண்டியது இருக்குது. ஆனாலும் இதை எப்படி ஆகிலும் ஆண்டவர் சரி பண்ணி என்னை கொண்டு போயிடுவார். பரலோகத்திற்கு நீங்களும் நானும் போகும் பொழுது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, மனவாட்டியாக போகணும், இல்லையா சாப்பிட்டே சாகணும் பரலோகத்தில். 2 விருந்துக்கு போகணும், அல்லது அழைக்கப்பட்ட அழைப்பினுடைய ஸ்தானத்திற்கு போகணும். ஒன்று ஸ்தானம், விருந்து. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்றத யோசித்து பார்ப்போம். நம்ம ஸ்தானத்திற்கு ஏற்றது போல இருக்கிறோமா? நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இதுல அதான் நான் உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டும் என்று நான் உணர்த்தப்பட்டேன். அதாவது மணவாட்டி சொல்ற ஒரு 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 வார்த்தை பாருங்க, உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமா இருக்கிறதுன்றது எனக்கு தெரியும், உண்மை பத்தி எனக்கு தெரியும். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் என்று சொன்னா, மணவாட்டியினுடைய நேசம்ன்றது வேற. இவைகள் எல்லாம் இருக்கிறபடினால என் நேசரே அப்படின்னு சொல்லல. எதுவுமே இல்லைனாலும் என் நேசர் என்னுடையவர். அதான் மணவாட்டி ஸ்டாண்டர்ட். அப்படின்னா எப்படி தெரியுங்களா? ஆண்டவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், அவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும்,
அவர் நன்மையானது செய்தாலும் செய்யலைனாலும் பரவாயில்ல, அவரை பின்பற்றுகிற காரியத்தில் எந்த இடத்துல இடர் வராது. ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கும் அவருக்கும் இருக்கிற அன்பு வித்தியாசம், அவ்வளோதான். ஆனால் இந்த கன்னியர்கள் நேசிக்கிறார்கள் உம்மை. எதற்காக என்று சொன்னால், மணவாளனே உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறதினாலே ஆகையால் அவர்கள் நேசிக்கிறார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவரை நேசிக்கிற நேசத்தில் 2 வகை உண்டு. ஒன்று, ஏதோ ஒன்றை ஆண்டவரிடத்தில் கவனித்து அவரை நேசிக்கிற நேசம் உண்டு. எந்த காரணமும் சொல்ல முடியாத ஒரு நேசம் என்பது உண்டு. எந்த காரணமும் சொல்ல முடியாம, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். எந்த காரணத்தை வச்சு நம்மை நேசிக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காரணத்தை வைத்து நேசிக்கிறார்? என்ன இருக்குது நம்ம கிட்ட சொல்றதுக்கு? எதை வச்சு நம்மளை நேசிக்கிறார்? நம்முடைய விசுவாசமோ, நம்முடைய அன்போ, அல்லது நம்ம ஆண்டவருக்காக நான் இதை தியாகம் செய்கிறேன், அதை தியாகம் செய்கிறேன், இப்படி கொடுக்கிறேன், அப்படி இதெல்லாம் நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை நேசிக்கிறதுனால உருவாக்கப்பட்ட, அவருடைய நேசத்தினால உருவாக்கப்பட்ட கிரியைகள் தானே ஒழிய, இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்ததுனால ஆண்டவர் நம்மளை நேசிக்கல. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஆபிரகாம் பற்றி சொல்லியிருக்கேன். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார் என்று சொன்னால் அவர் கீழ்ப்படிதல், விசுவாசம் உள்ளவர் அப்படின்லாம் ஆண்டவர் பார்த்து அழைக்கல. ஆபிரகாமுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லாததுனால இதெல்லாம் ஆபிரகாம் கிட்ட உருவாக்கணுன்றதுக்காக தான் ஆண்டவர் அழைச்சாரு. என்ன ஆபிரகாம் விசுவாசத்துல வல்லவர், பெரியவர் நம்ம சொல்றோம். ஆபிரகாம் என்ன விசுவாசத்துல வல்லவரா இருந்தாருன்ற வேதத்தில் நீங்க வாசித்து பாருங்க. என்ன விசுவாசத்துல வல்லவரா இருந்தார் அவர்? எபிரேயர்ல புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு முன்மாதிரி தான் அவர் வல்லவர்னு சொல்லப்படுது. ஏனென்றால் அதை புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அவர் அழைக்கப்படும் பொழுது, அவர் கூப்பிடப்படும் பொழுது என்ன அவரிடத்துல நம் முன்மாதிரியை பார்க்கிறோம்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. இல்லாத ஒன்றை நம் இடத்துல உருவாக்குவதற்காக தான் ஆண்டவர் நம்மை அழைத்தாரே ஒழிய, ஏதோ ஒன்று இன்னும் பெருக பண்ணுவேன்லாம் ஆண்டவர் அழைக்கல. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் உலகத்திலே ஞானத்தை தேடுகிறவர்களை ஆண்டவர் அழைத்தார் அப்படின்னா இருக்கு. இல்லை ஞானத்தை நினைக்கிறவர்களை அழைத்தார் அப்படின்னா இருக்கு. அல்லது ஞானம் கொடுத்தால் அவர்கள் அதை பெருகிக் கொள்வார்கள் என்பவர்களுக்கு அழைத்தார் அப்படின்ட்டு இருக்கா? எதுவுமே கிடையாது. பைத்தியக்காரன் லூசுங்களா இருக்கிறவங்கள தான் அழைச்சார்னு இருக்கு. ஏன் தெரியுங்களா? ஒண்ணுமே இல்லாம இருக்கிற பைத்தியக்காரங்களை ஞானிகளாய் மாற்றுவது தான் ஆண்டவருடைய மகத்துவம். இதைதான் கன்னிகை என்று சொல்லப்படுகிற மணவாட்டியினுடைய ஸ்டேட்டஸ். ஏன் ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு கேளுங்களேன். மணவாட்டியை அலங்கரித்து கொள்ளுகிற அலங்காரமும் விருந்துக்கு வருகிறவருடைய அலங்காரத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். என்ன தெரியுங்களா? மணவாட்டி இப்படிதான் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்ற அலங்காரத்தை முன்குறித்து அப்படித்தான் அலங்காரம் பண்ணுவாங்க. ஆனால் விருந்துக்கு வரவங்க எப்படி வேணாலும் அலங்காரம் பண்ணிட்டு வராங்க. சில நேரத்தில் சிலர் கல்யாணத்துக்கு வந்ததை பார்த்துருக்கீங்களா? பொண்ணு மாதிரியே தங்களை ஜோடிச்சுட்டு வருவாங்க. பொண்ணு மாதிரியே, என்ன கல்யாணம் உனக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜோடிப்பாங்க. நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஏன் வெளில போய் சொல்லிடுறாங்க. உலகத்தில் ஸ்டைலாக வாழ்கிற யாராக இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு வந்தால் எல்லாம் விருந்து சாலை தான், மணவாட்டிலாம் கிடையாது. அப்படியும் கொஞ்சம் தாழ்மையாக நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. எப்படின்னா, பரலோகத்துக்கு போனால் போதும், அங்கே என்ன மணவாட்டியா அப்படின்றவங்கள உள்ளே சேர்க்க மாட்டார். அதை இப்போயே சொல்லிடு. அப்படி யோசிக்கிறவங்கள உள்ளே சேர்க்க மாட்டார். நான் பரலோகத்துக்கு போனால் போதும் அப்படின்றதெல்லாம் உள்ளே வர முடியாது. நீங்கள் பரலோகத்தில் ஒரு ஸ்டாண்டர்டை நீங்கள் எதிர்பார்க்காம, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகாமல், நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் அதை விரும்பி நீங்கள் நாடாமல், ஆபிரகாம் நாடினான்னு இருக்கு, அந்த நாடுதல் இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. இந்த உலகத்திற்கு ஏற்றது போல வாழ்கிறவங்கன்னு சொன்னால் அது எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சிலர்லாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த உலகத்தோட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு கேட்பாங்க. நான் சொல்ல தப்பாக எடுத்துக்கூடாது. நடக்கும்போது காலில் ஜல்லு ஜல்லுன்னு கேட்கணும்னு விரும்புவாங்க. கையை அசைக்கும் போது அப்படி அந்த சத்தம் கிளிங் கிளிங்னு அப்படி அந்த கண்ணாடி வளையல் சத்தம் கேட்கணும்னு விரும்புவாங்க. அந்த விருப்பெல்லாம் மணவாட்டிக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. பேதுரு அழகா சொல்றாரு, மறைந்திருக்கிற குணமே அப்படின்றார். அந்த குணம் தான் வளரணுமே ஒழிய மணவாட்டிக்கு
மற்றதெல்லாம் வளரக்கூடாது. மற்றதெல்லாம் வளரக்கூடாது. உலகத்தில் யார் விரும்புகிறாங்களோ அந்த உலகத்தில் இருக்கிறவங்க விரும்புகிற மாதிரிலாம் நம்ம விரும்பவே கூடாது. உலகத்தில் இருக்கவங்க மாதிரிலாம் உட்காந்து நம்ம பேசக்கூடாது. உலகத்தில் இருக்கவங்க மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லாத்தையும் நம்ம கொடுத்தாரு, எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கலாமே அப்படின்னு கூட பேசலாம். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஆண்டவர் என்ன குறிச்சிருக்கிறாரோ அதை தான் நீங்கள். மனவாட்டி சொல்றா, இதனால்தான் இவர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய நேசம் அப்படி கிடையாது. ஒரு வாசனை உள்ளவர், கமகமக்கும், அல்லது மேன்மை உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், பெரியவர், அதனால நான் அப்படிலாம் என் நேசல. உண்மை தான் நேசிக்கிறேன், வேற வழியே கிடையாது. நீர் தான், அதை தவிர வேற வழி கிடையாது. எனக்கு நேசிக்கிறதுக்கு வழியும் இல்லை, எனக்கு நேசிக்கவும் தெரியாது, நீர் தான் எல்லாம் அப்படின்ற அந்த நேசத்தினுடைய உச்சிதம் தான் மணவாட்டியினுடையது. மற்றவர்களெல்லாம் நேசிக்கிற நேசம் ஏதோ ஒன்றை ஆண்டவரிடத்திலே பார்த்து அதனால் தங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் என்று நேசிக்கிற ஒரு நேசம். நம்ம எழுதி நின்று நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு இந்த 3வது வசனத்தை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் 4வது வசனத்திற்குள்ளே நாம் போவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக, நம்மோடு கூட. என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி. You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.